ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 7:30 8 மணி வரை சேனல் 316 நம்முடைய செய்திகள் வந்து கொண்டு வருகிறது. இன்றிலிருந்து அந்த செய்திகளை நீங்கள் கண்டு கழிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 8 மணி வரை சேனல் 316 316 நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 36:8. வேதவசனம் சொல்கிறது, உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தியடைந்தார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆலயம் எப்படிப்பட்டது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சம்பூரணப்படுத்துகிறது. என்ன சம்பூரணப்படுத்துகிற? கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்குது? அவருடைய சமூகம் இருக்குதுங்க. அதோட மனமகிழ்ச்சி என்ன இருக்குது? தாவீது அழகா பரவசமா சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் நான் வந்த நாட்கள் சந்தோஷத்தோடு இருப்பனே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த பொழுது மனமகிழ்ச்சியாய் போனேன். அந்த நாட்கள் எங்க? கர்த்தருடைய ஆலயத்துல மகிழ்ச்சி இருக்குது. என்ன மகிழ்ச்சி? அது ரட்சிப்பை கொடுக்கிற மகிழ்ச்சி. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்ப. சீயோன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்புவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாயிருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை. இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை? தாவீது கெஞ்சிறான், எனக்கு மகிழ்ச்சி போயிட்டியா, என்னுடைய சந்தோஷம் போயிட்டு. என்ன சந்தோஷம் வேணும்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இன்னைக்கு வாழ்க்கையில முதல்ல மகிழ்ச்சிக்கு காரணம் இது. அதுக்கு காரணம் ரட்சிப்பு இல்லைங்க. அதனால மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ரட்சிப்பு வேணும். எவ்வளவு நாள் ரட்சிப்பு இல்லாம அந்த வாழ்க்கையில் பாவத்தில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் ஒரு தேவாலயத்துக்கு போற தொழுவதற்காக போகிறார். அங்க போகும்போது என்ன நடக்கிறது? தொழும் பொழுது என்ன நடக்குது? 18 ஆண்டுகள் சாத்தானால் கட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்க்கிறார். சாதாரண மக்கள், ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனால் 18 வருஷம் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸ் போட்ட பொம்மா. ஆனால் சற்றேன்னு நிமிர முடியாத நிலைமை. இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, விடுதலை இல்லை, கண்ணீர், சோகம், அழுதுகிட்டே இருக்க. ஐயோ எனக்கு இது பண்ணுதே அப்பா அப்பா. ஏன்? சாத்தான் இவளை துதிக்க முடியாதபடி 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். என்ன அழகா இயேசு கிறிஸ்து சொல்றது. நான் சொல்ல என்னுடைய கற்பனை வார்த்தைகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை கொடு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை பண்ண விரும்புறாரு, விடுதலை செய்ய விரும்புறாரு. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்குதுங்க? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, எருசலேம் வந்து சீயோன் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் என்று சொல்கிறது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லலாம், ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன், உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவன் கர்த்தருடைய வார்த்தை. சும்மா கோயிலுக்கு பிச்சை எடுக்க போகக்கூடாது. நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசல், கோயில் வாசல் பேர் என்னது? பியூட்டிஃபுல் கேட். அந்த பியூட்டிஃபுல் கேட்டில் ரொம்ப ஒஸ்டான ஒரு கேஸ் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஒஸ்டான கேஸ் என்ன? ஏப்பா தர்மமுடு சாமி, தர்மமுடு சாமி. அப்பா ஏன்பா இன்னைக்கு கோலை வாயிலில் வந்து எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு அழுற? ஆலயம் சம்பூர்ணமான இடம். பைபிள் சொல்லு, அவன் சற்றேனும் நடக்க முடியாத ஒரு முடவனாயிருந்தான். ஏன் நீ வாழ்க்கையில ஏன் நடக்க முடியல? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற அநேகர் அலங்காரம் வாசல் அலங்கோலமா உட்கார்ந்து இருக்கிறோமே, அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். சும்மா ஏதோ உப்புன்னா என்ன, அது ஒரு வாரம் பிரசங்கம். அடுத்த வாரம் என்னது? மாவு. அடுத்த வாரம் அப்பம். ஒருத்தர் சரிதானே, உப்பு இல்லாம மாவு இல்லாம அப்பம் வராது. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள், விடுதலையின் வார்த்தைகள் ஆலயத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் வந்து அப்படியே தூங்கிட்டு எப்ப பார்த்தாலும் பிச்சை போடு, ஐயா எனக்கு அடி கூடு. என்னையா கூட்டமா அது? அல்லது மனம் திரும்பும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. எங்களுக்கு பொண்ணு வழி இல்லை, அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமம் இருக்கிறதுன்னு சொல்லி இயேசுவை வெளிப்படுத்தினார்கள், விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுவிக்க விரும்புகிறது.
இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். காலையிலே மனமகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். இயேசுவை நாமத்தால் உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கூட வருமானால் என்ன நடக்கும்? அன்னைக்கு 100க்கு அதிபதி சொல்றான்ல, வேலைக்காரனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்டு. அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பான். நீ ஒரு வார்த்தை கேளுங்கப்பா. ஆலயத்தில் போய் நிற்கிறப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, வேற ஒண்ணுமே வேண்டாம். கர்த்தர் சொல்லுவார், வாழ்க்கை மாறும். அருமையானவர்களே, வாழ்க்கை மாறும், ஜீவியம் மாறும். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசனம் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. அன்னை கலங்கி போயிருந்த மோசே சொன்னான், ஆண்டவரே நான் என்னக்கு போவேன், என்ன செய்வேன்? இந்த மக்களை என்னை கொடுமைப்படுத்தான். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாற தருவேன். எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! கர்த்தருடைய சமூகம் இருக்க வேண்டுமானால் அது ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சம்பூர்ணம் இறங்கப் போகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இன்ப நாளாக இருக்க கர்த்தர் அருள்வாராக. ஆமேன், ஆமேன்.